அதனாலதான் உங்களை சுத்தி அந்த வாக்கு தத்தத்தையே வச்சிருங்க. அது அதை நீங்க பார்க்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடும். 6 மாசம் ஒரு அசைவு இல்லாத பிள்ளை அவன் வாக்கு தத்தத்தின் வாழ்த்துதலை கேட்டதும் யாரும் உங்களை வாழ்த்தலையா, நீங்களே உங்களை வாழ்த்துங்க. ஹல்லேலூயா. நீங்களே உங்களுக்கு கை கொடுங்க. அந்த அப்படித்தானே தாவீது பலப்படுத்தினான் தன்னை. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, நான் நம்புகிறது அவர். நீ ஏன் கலங்குற, நீ எதுக்கு கலங்குற, நம்மை வாழ்த்துறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வச்சு இன்னொருத்தங்களை வாழ்த்தி பாருங்க. நமக்கு தெரியாது, அது அவங்களுக்கான ரேமாவா இருந்திருக்கும். ஆனா அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அதை விட்டுட்டு சும்மா வாழ்த்த வயதில்லை வணங்குறோம். எத்தனை வயசானாலும் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க வாழ்த்த வயதில்லை. ஆமென். நீ அந்த வாழ்க்கை இங்கிருந்து கடன் எடுத்து இந்த வாழ்த்துதல் இருக்குல்ல, எனக்கு ஆண்டவரே அப்பா எனக்கு ரொம்ப டல்லா இருக்கிறேன்ப்பா, என்ன விஷ் பண்ணுங்கப்பா, என்ன விஷ் பண்ணுங்க ஆண்டவரே. மரியாதை எப்படி விஷ் பண்ணார் பாத்தீங்களா தூதன்? கிருபை பெற்றவளே அப்படின்னு. ஜீசஸ் தாங்க கிரேஸ். ஜீசஸ் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கிருபை மேல கிருபை அடைகிறவர்கள். இதான் வாழ்த்து. எனக்கான வாக்குத்தத்தம் தான் என்னுடைய வாழ்த்து. 3வது காரியம், வார்த்தை உண்டாகும் இடத்தில் காத்திரு. லூக்கா 1வது அதிகாரம் அதனுடைய 80வது வசனத்தை வாசியுங்கள். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும். ஏன் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்றால் நமக்கு தெரியும். 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. காத்திருக்கிறவங்க கவனிக்க வேண்டிய அடுத்து மிக 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 முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? வார்த்தை உண்டாகும் இடத்துல நான் எப்பவுமே அவைலபிளா இருக்கணும். என்னை ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறீங்க. அதனாலதான் ஆண்டவர் கேட்டார், வனாந்திரத்தில் எதை பார்க்க போனீர்கள் அப்படின்னு கேட்டார் ஜனங்கள்ட்ட. வார்த்தை உண்டாகிற இடத்துல. ஆமென். எத்தனை பேர் இந்த காலை வேளையில அத சாட்சியா சொல்ல முடியும்? என்னை வார்த்தை உண்டாகிற இடத்துலதான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு சொல்றவங்க மட்டும் சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை உண்டாகும் இடத்துல, அந்த வார்த்தை உண்டாகும் போது யோவானே நீ அங்க இருக்கணும். அந்த டைம்ல நான் அங்க இருந்தேன் இல்ல, வார்த்தை நான் எங்க வெயிட் பண்ணணும் தெரியுமா? எங்க வெயிட் பண்ணணும்? வார்த்தை உண்டாகிற இடத்துல நான் இருக்க வேண்டும். எலியா கிட்ட கர்த்தர் சொல்லுவார், நீ கேரி தாற்றண்டையில போய் ஒளித்துக் கொண்டிரு என்று சொல்லுவார். எதற்காக? அப்பமும் இறைச்சி சாப்பிடுறதுக்கா? இல்ல, அங்கே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. 1 ராஜாக்கள் 17:3 சொல்லப்பட்டிருக்கிறது, யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றண்டையிலே ஒளித்துக் கொண்டிரு. 8வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. உடனே சொல்றான், நீ இங்க இருந்து சாரிபாத்துக்கு போ. அவன் புறப்பட்டு போறான். கர்த்தர் எங்க எங்க அவனை கொண்டு போய் வைக்கிறாரோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கும். வார்த்தை உண்டாகிற இடத்துல ஒரு தேவ பிள்ளை காத்திருக்க வேண்டும். அது வனாந்தரமா இருந்தாலும் நீங்க வனாந்தரம் என்று பார்க்காதீங்க, வார்த்தை என்று பாருங்க. ஹல்லேலூயா. வார்த்தையை வைத்து பார்க்கிறவனுக்கு வனாந்தரம் கண்ணுக்கு தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் யோவானுக்கு பத்மு தீவிலே அநேக காரியங்களை வெளிப்படுத்த சித்தம் வைத்தார். இந்த பத்மு தீவில அவனா வரமாட்டான். அவனை கொண்டு வந்து விடுவதற்காக ஒரு டொமிஷியனை அவனுக்கு எதிராய் செயல்பட வைத்தார். பத்மு தீவு. அதனாலதான் அவருடைய வசனத்தின் நிமித்தம் நான் இந்த பத்மு தீவில் இருந்தேன் என்று யோவான் சொல்லுகிறான். வார்த்தை உண்டாகிற இடத்துல கர்த்தர் அவனை கொண்டு வந்து போடுகிறார். ஆமென். ஏன் ஆண்டவரை இந்த பத்மு தீவு, ஏன் ஆண்டவரை இந்த சோதனை, ஏன் ஆண்டவரை என்ன இங்க வச்சிருக்கிறீங்க, என்ன ஏன் ஆண்டவரை இன்னும் இந்த சூழ்நிலையில வைத்திருக்கிறீங்க? நீங்க நல்லா கவனித்து பாருங்க. இந்த சூழ்நிலையில் அல்லவா உங்களுக்கான வார்த்தை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி
எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்லுவீங்க, என்ன கர்த்தர் சரியா தான் வச்சிருக்கிறார்? கைகளை அசைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை உண்டாகிற இடத்துல தான் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். இதுவரை வெளிப்படாத வார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது வெளிப்படுகிறது. ஆமென். இதுவரை கூடாரத்தில் இருக்கும்போது வெளிப்படாதது, வனாந்திரத்தில் இருக்கும்போது வெளிப்படுகிறது, அரண்மனையில் இருக்கும்போது வெளிப்படாதது, அக்கினி சூளையில் இருக்கும்போது வெளிப்படுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் இருக்கும்போது வெளிப்படாதது, மரண இருளில் நடக்கும்போது வெளிப்படுகிறது. வார்த்தை உண்டாகும் இடத்தில் தான் காத்திருக்க வேண்டும். வார்த்தை உண்டாகும் இடத்தில் காத்திருக்க வேண்டும். அதான் கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தர் கொண்டு போகிறார், கர்த்தர் கொண்டு போகிறார். மோசே வா அப்படின்னு கூப்பிடுறார். மோசே மலையில ஏறி போறார். மேகம் வந்து மூடிட்டு, மோசைக்கு என்னாச்சுன்னு கூட தெரியல அப்படின்னு ஜனங்க சொல்ற அளவுக்கு மோசே மறைந்து போகிறார். இந்த காத்திருக்கும் காலம் அநேகருக்கு நாம் மறைக்கப்படுவோம், அநேகரால் நாம் மறக்கப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்லுகிறார், ஆகாதவன் என்று தள்ளப்பட்டேன், செத்தவனை போல் நான் மறக்கப்பட்டேன். ஆகாதவன் என்று தள்ளப்பட்டேன், செத்தவனை போல் நான் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போல் நானே, ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். உடைந்த பாத்திரத்தை போல் நானே, ஆனாலும் உம்மை. ஓ நானோ கர்த்தாவே, நானோ கர்த்தாவே, உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன் என்று சொன்னேன். ஆமென். அநேகர் சொல்லும், ஆனாலும் நல்ல கவனிங்க, என்னெல்லாம் பேசிட்டாங்க. மோசைக்கு என்ன ஆச்சோ தெரியல, என்ன ஆச்சுன்னு கூட தெரியாது. இந்த வார்த்தை வெளிப்படும் வரைக்கும் இந்த வனாந்திரத்தில் யோவானை தேடி ஒருத்தரும் வரல. எல்லாரும் யாரை தேடி போறாங்க தெரியுமா? அண்ணா காய்பாவை தேடி. அவங்க எங்க இருக்கிறாங்க? ஆலயத்தில் இருக்கிறாங்க. யோவான் எங்க இருக்கிறான்? வனாந்திரத்தில் இருக்கிறான். ஜனங்கள்லாம் எங்க போறாங்க? ஆலயத்துக்கு போறாங்க. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? அண்ணா காய்பா கிட்டதான் வார்த்தை வெளிப்படணும். ஆமென். வார்த்தை யாருக்கு வெளிப்படும் தெரியுமா? கர்த்தர் சொல்லும் இடத்தில் யார் காத்திருக்கிறார்களோ, கர்த்தர் சொல்லும் இடத்துல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் ஆரோன்ட போறாங்க. ஏன்னா மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஆரோன்ட இப்ப வேர்டு இல்ல, அழைப்பு இருக்கு, வேர்டு இல்ல. அழைப்பு வச்சு நிக்க முடியும், வார்த்தையை வச்சுதான் நடத்த முடியும். ஊழியனுங்கிற அழைப்பு இருந்தா மட்டும் போதாது, ஊழியம் செய்வதற்கான வார்த்தை வேணும். ஆரோன்ட்ட அழைப்பு இருக்கு, வேர்டு இல்ல. வேர்டு இல்லாததும் அவனா ஒன்ன கிரியேட் பண்றான். அது எவ்வளவு பெரிய கண்ணியாய் மாறிவிட்டது. ஆனா ஜனங்கள்லாம் இப்போ ஆரோன்ட்ட தான் நிக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாருமே ஆரோன்ட்ட நிக்கிறாங்க. கர்த்தர் மோசேட்ட நிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மோசேட்ட நிக்கிறார். உன் பக்கத்தில் நிற்பதற்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்லிதான் நீ காத்திருப்பாய் என்றார். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில உனக்கான நற்செய்தி இதுதான். நீ இருக்கிற வனாந்திரத்தில் தான் வார்த்தை உண்டாகும். நல்ல கைகளை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, ஓரா மாசேகேரே, கொஞ்சம் அந்நிய பாஷைகளை பேசி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க, ஓரே லேமா காரா சந்த நாரா மாமா, ஓரே மாமா தெரே ரிதனலரா மாமா சேரே அந்தரலரா. அப்பா, என்ன எப்படி வச்சா எனக்கான வார்த்தை வெளிப்படுமோ, என்ன அப்படி வைங்க. என்ன எங்க வச்சா எனக்கான வார்த்தை உண்டாகும் போது அங்க நான் இருக்கணும். மரியாள் வந்து எலிசபெத்தை வாழ்த்தும் போது அங்க யோவான் அட்லீஸ்ட் 6 மாசமாவது தங்கி இருக்கணும், மினிமம்.
மினிமம் 6 months வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அசையவே மாட்டார் ஆளு. ஒரு அசைவு இல்ல. ஆமே, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஆமே. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று மாமா ஷேரே. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை அவர் சந்திக்க போகிறார், என்னை அவர் சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. ராஜா நீங்க இல்லாம உங்க நினைவில்லாத. நல்ல கவனிங்க, இந்த வாக்கு தத்துவம் வெளிப்பட்டதும், வார்த்தை வெளிப்பட்டதும், அதுவரை அண்ணா காய்பாட்ட போயிட்டு இருந்த ஜனங்கள்லாம் இப்ப வனாந்தரத்தில் இருக்கிற யோவான்ட போறாங்க, ஃபாரின்ல இருந்து எல்லாம் வராங்க. ஆமே, இதெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே பார்த்துதான் இந்த வனாந்தரத்துல இந்த யோவானை கொண்டு போய் நிக்க. யோவான் போய் பெரிய சிட்டில எல்லாம் பிரீச் பண்ணல. ஆமே, உதிக்கிற உன் ஒளி நடத்துல, உதிக்கிற உன் ஒளி நடத்துல. ஆமே, அல்லேலூயா. எங்க நன்மை இருக்கோ அங்க கொண்டு வைக்கிற காலம் போய் நீ இருக்கிற இடத்துல நன்மையை வர வைக்கிற காலம் இது. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைகளை சட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வார்த்தை உண்டாகும். அதனாலதான் ஆண்டவர் பேசலன்னா, நீர் பேசாவிட்டால் நான் தளர்ந்து போ. ஆண்டவரே, அப்பா ஏதாவது பேசிருங்க. இப்ப உண்மையில இந்த வனாந்திரத்துல யோவானை வெயிட் பண்ண வச்சது வார்த்தை மட்டும் தான். வேற என்ன இருக்குங்க? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. என்னங்க இருக்கு உங்ககிட்ட? என்னங்க இருக்கு நம்ம கிட்ட? ஒண்ணுமே இல்லை. ஆனா தொய்யும் போதெல்லாம், என் இருதயம் தொய்யும் போது, பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து நான் அப்படியே உங்களை பார்ப்பேன். அவர் எனக்கு எட்டாத உயரமான, எனக்கு எட்டாத உயரமான கண்மலை என்ன தெரியுமா? எனக்கான வார்த்தை தான். பத்மோ தீவிலே நான் ஆவிக்குள்ளானேன் அப்படிங்கிறார். அப்படி உள்ள கொண்டு போறார். இந்த வார்த்தையில வாழ பழகிட்டோம்னா வனாந்திரம் நமக்கு ஏதேனா தான் இருக்கும்.